ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நியூ இயர் ஃபஸ்ட்டு அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சர்ப்ரைஸாக கொண்டு போனது இங்கே ஜிஆர்டி தான். ஜிஆர்டியில் நம்ம சீட்டு ஒரு 6 வருஷமாக போட்டுட்ருக்கோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், சீட்டு முடிஞ்சு அது எல்லாமே விலாக் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சாய் ஸ்ரீ பிரியா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸாக நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேமிப்பு நான் வேலைக்கு போயிட்டுருக்கும் போது நான் தான் ஃபஸ்ட்டு சீட்டு போட்டு நகையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க்குமே நான் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா நம்ம சேமிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பல்காக ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி மிடில் கிளாஸால் போய் நகை வாங்குறது இப்போ சாத்தியமே கிடையாது. நகை ரேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு நாளும் ஹையில் தான் இருக்குது. அதனால் சேமிப்பு கண்டிப்பாக நமக்கு வேணும். எதில் ஒன்றுத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் அவரை சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. நம்மளால் மொத்தமாக வாங்க முடியாதுப்பா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்த மதிப்பு சீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அதுக்கப்புறம் 2000 ஆச்சு, அப்புறம் 5000 ஆச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 2-3 வருஷமாக 11,000 மாதம் 11,000 கண்ணுக்கு தெரியாமல் கட்டிகிட்ருக்குறாங்க. இது வரைக்குமே 5 வருஷமாக எனக்கு தெரிஞ்சுதான் கட்டினாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமிலியில் நிறைய பர்சனல் கமிட்மெண்ட் நிறைய இருந்ததால் இந்த வாட்டி சீட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நானும் நம்பிட்டேன், சரி போடல போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சுட்டு சீட்டை முடிச்சுட்டு என் கையில் கொடுத்தாங்க. நான் சீட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் மேல் காது கம்பல் ரொம்ப நாளாக இல்லை, உடஞ்சி போச்சு. அப்படியே மேல் காது கம்பல் ஸ்டெட்டும் பார்த்துட்டு ஒயிட் கலர் ஸ்டெட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வைரமும் பார்த்தேன். வைரம்லாம் ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்தது, டைமண்டு. ஆனால் வாங்கணும்னு ஆசை தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்றதால கோல்டுலேயே நம்ம மேல் காது கம்பலும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன 11,000 மாதம் 11 மந்த்ஸு சேர்த்து வச்சு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ முன்னாடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா காசு எவ்வளோ போட்டோம் அப்படின்றதையும் வீடியோ எண்டில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,380 ரூபா. இந்த இந்த ப்ரைடலுக்கானது முஸ்லீம்ஸ்லாம் நிறைய போடுவாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி ஒரு முஸ்லீம் மேரேஜுக்கு போயிட்டு இங்கே வந்திருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு 50 சவரன் கிட்ட போட்டிருப்பாங்க போல். கலெக்ஷன் ஜிஆர்டியில் நிறைய கலெக்ஷன் இருக்கும். நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஜிஆர்டி மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன், வேறு எங்கேயும் போனதில்லை. அதே மாதிரி போனதுமே குழந்தைங்க ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டதால் ஜூஸ், காஃபி, பாதாம் மில்க் எல்லாமே குடிச்சிட்டு நாங்கள் ஆஸ் யூஷுவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சீட்டு போட்டு இந்த மாதிரி பெரிசாக வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இப்பயே ப்ரீ புக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் நான். அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கியிருக்க ஜனவரி 26 வாங்கினது 25லேயே நான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். இதுதான் நெக்ஸ்ட் இயர் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி 26 அதே மாதிரி அந்த செயினை நான் எடுத்துகிட்டு வந்தேன். செயினுன்றதை விட சுடிதாருக்கும் வேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சாரீக்குமே வேர் பண்ணிக்கலாம். கேஷுவலாக இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லாமல் சூப்பராக கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே காசு மாலையிலே நெக்லஸ், ஆரம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கம்பலுமே செட்டாக கொடுக்குறாங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரைடல் நெக்லஸ், அட்டிக்கை சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நியூ ட்ரெண்டில் சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம வாங்கணும், அடுத்த வருஷம் இதை வாங்க போகிறோம் அப்படின்றத நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் இயர் நமக்கு கொடுப்பாங்க. யூனிவர்ஸை மட்டும்தாங்க நான் நம்புகிறேனே.
ஏன்னா நம்ம பாசிட்டிவாக சொல்ல தான் நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவாக நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நெகட்டிவ் மட்டுமே நடக்கும். நம்மளால் பாசிட்டிவை நோக்கி ஓடவே முடியாது. அதே மாதிரி தான் நான் முந்தின 25லேயே பார்த்து வச்சுட்டு வந்த நெக்லஸை தான் 26ல் சூப்பராக எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் பார்த்த நெக்லஸ் எல்லா வெரைட்டிஸுமே எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, யூனிக்காக இருந்தது, நியூ ட்ரெண்டாகவும் இருந்தது. செம்ம கூட்டம். அதான் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, மளிகை கடையில் கூட இவ்வளோ கூட்டம் இல்லைப்பா, இந்த 1ஆம் தேதி நகை பாட்டு ஏறிட்டே இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் கூட்டம் அலமோதிட்டே இருக்குது, எவ்வளோதான் ஏறினாலும் மக்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு சேமிப்பு கண்டிப்பாக வேணும் இல்லையா? இப்போ இருக்க காலத்துக்கட்டத்துக்கு இப்போலேருந்தே சேர்க்க ஆரம்பித்தாதான் நம்ம நெக்ஸ்ட்டு வரும்போது எவ்வளோ காசு ஏறுமோ நமக்கு தெரியாது. அதனால் வந்து நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நிலத்துலையும் நம்ம தங்கத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்லஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து 3 பவுன்லேருந்தே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து கல்யாணத்துக்கெலாம் வந்து இப்போ கல்யாணம் தை மாதத்துல கல்யாணம்லாம் வரும் இல்லையா, மணப்பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறது சூப்பராக இருக்கும். நிறைய கலெக்ஷன் இருக்குது, சொல்லவே வேணாம். ஜிஆர்டி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நான் என்ன மாதிரியான சீட்டு போட்டிருந்தேன், எவ்வளோ ரூபா கட்டியிருந்தேன், எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணேன், அது எல்லாமே வந்து இந்த வீடியோ எண்ணில் வந்து உங்களுக்கு வந்து நான் வாங்கின அந்த நெக்லஸுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்வைக்காக புடவலை கட்டி அழகாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நெக்லஸ் வெரைட்டிஸு. நம்ம முஸ்லீம்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி போடுற இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் வந்து அவ்வளோ கலை வேலைப்பாடுகள் வந்து இதில் இருக்குது. அதனால தான் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க. அதில் ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் வந்து ரெண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா கூட்டம் வேறு, பில்டிங்கில் தான் ரொம்ப ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி. இப்போ வாங்க நான் என்ன எடுத்திருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஜிஆர்டிலேருந்து சீட்டு போட்டு நகை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. என்ன நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத வீடியோ கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் தான் எப்போவுமே போடுறது சீட்டு. அது வந்து இந்த வாட்டி வந்து நியூ இயர் அப்போ நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நிறைய கலெக்ஷன் காமிச்சிருந்தேன். அதில் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 11 மாதமாக சேர்த்து வச்சது. நம்ம வந்து சேமிப்புன்றது எல்லாருக்குமே தேவை. அது மட்டும் இல்லாமல் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுக சேர்த்து வச்சு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஒரு வருஷமும் இந்த மாதிரி சேர்த்து நம்ம வாங்குறது. அதே மாதிரி நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை. இப்போ தங்கம் ஒரு நாளைக்கும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒன்றுத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து 1000 ரூபாய் சீட்டு தான் முதல்ல போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 11,000 ரூபாய் சீட்டை வந்து மாதம் 11,000 சேர்த்து வச்சு இப்போ வந்து நாங்கள் 11 மாதத்தில் ஒரு 1.5 சவரன் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து சேர்த்து இப்போ வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களால் ஒரு 1000 ரூபாய் முடியும்னா கூட நீங்கள் சேர்த்து வச்சு அதை 1 கிராம் வாங்கினா கூட நம்மளுக்கு காசு தானேங்க, சேமிப்பு தானே, நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. எதுலேயோ போட முடியுது, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சொல்கிறோம். என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே நான் வந்து பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் சீட்டு போடும்போது இந்த டிசைன் தான் எடுக்கணும்னு. பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைஸ்லேயும் வந்து அதுக்கப்புறம் பெருசாக வந்திருக்கும். அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த பீட்ஸ் வச்சது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது, இது சர்ப்ரைஸாக வாங்கினது. எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டு மார்ச் தான் வந்து நாங்கள் மார்ச் தான் போடுவோமே. மார்ச் போட்டு ஜனவரி 1க்கு
நம்மக்கிட்ட சர்ப்ரைஸாக வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து எனக்குமே தெரியாது, அங்கே போய் தான் க்ளோஸ் பண்ண பிறகு தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இயர் போடலன்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் போட்டு எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கார்டை. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஜிஆர்டியில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டி நீங்கள் ஒரு 11 மாதத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கான நகையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதமும் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கான கிராம் வரும் இல்லையா, அந்த கிராமை சேர்த்து வச்சு கூட நமக்கு தேவையானது வந்த பிறகு நம்ம கட்டிக்கலாம். இது 11 மாதத்துக்கானது. நம்மளுக்கு வந்து அந்த கடையிலே வந்து அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க, எது நம்மளுக்கு பெனிஃபிட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு எது பெனிஃபிட்டோ அதை வந்து நம்ம உங்கள் ஆப்ஷனோட நீங்கள் வாங்கிக்கலாம். இது இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு மாதமும் சேர்த்து வச்சு வருஷத்தில் இந்த மாதிரி நாங்கள் சின்னதாக வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம வந்து கிஃப்ட்டு வந்து வந்திருக்கு நமக்கு. 11 மாதம் வந்து சீட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டுக்கும் ஒரு கிஃப்ட்டு. நம்ம வந்து 11 மந்த்ஸுக்கு 11,000 போட்டதால் இந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி. இது வந்து பார்த்துடலாமா? இந்த கிஃப்ட்டு வந்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1500 கிட்ட வருது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். நான் வந்து இதுதான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது இங்கே இருந்தது. நம்ம போட்ட சீட்டுக்கு வந்து இது வந்து கிடைச்சிது. அதனால் வந்து இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. நம்ம எவ்வளோ ஸ்டார்டிங் வந்து 1000 ருபீஸ் கட்டினாலுமே அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ நமக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க கிஃப்ட் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் கிஃப்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சதை வாங்கியாச்சு. நம்ம ஜிஆர்டியில் நகையும் வாங்கிட்டோம், நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்டும் வாங்கினதில் எனக்கு டபுள் ஹாப்பி. இது பாருங்கள், வேக வைக்கிறது. நம்ம வந்து ஆவி கட்டிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிட்டு பீன்ஸ் கேரட்லாம் வந்து ஆவி கட்டிக்கலாம். இதில் வந்து கொழுக்கட்டை அப்புறம் முட்டை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் 6 மந்த்லேருந்து குழந்தைங்களுக்கு வேக வச்ச கிழங்கு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரிலாம் கிழங்குலாம் கொடுக்குறாங்களா, டபுள் பாயிலிங்கில் தான் பண்ணுவாங்க. இது வந்து செம ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். என் குழந்தைக்கு நான் வாங்கணும்னு நினச்சேன், இப்போ தான் எனக்கு கிடச்சிது. இதில் வந்து கண்ணாடி லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு வர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.